இங்கே ஸ்டேஜ் கிடையாது, ஸ்பெஷல் லைட்ஸ் கிடையாது, கேமரா ட்ரிக்ஸ் கிடையாது. இயல்பான மனிதர்கள் வியக்க வைக்கும் மேஜிக். நான் ஒரு புது லேப்டாப் வாங்கியிருக்கேன். இந்த லேப்டாப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியில் இருக்கிறப்பவே உங்களுக்கே தெரியுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே பாருங்க, மக்கள் உடனே ஜாலியாக வந்துட்டாங்க. இங்கே ஒரு சில மேஜிக் ட்ரிக்ஸ் இங்கே காமிக்க போகிறோம். இங்கே நீங்கள் லாஜிக்கலாக மேஜிக் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ லாட், தேங்க்யூ லாட், தேங்க்யூ ஸோ மச். அங்கே இங்கே இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்க என்ன இருக்கு? மஞ்சள், கயிறு இதெல்லாம் இருக்கு இல்லையா? எடுக்க ஒரு நிமிஷம், என்ன இருக்கு? மஞ்சள் இருக்கு. இது என்னது? மஞ்சள். மஞ்சள் என்ன மஞ்சள்? மஞ்சள் கிழங்கு. மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? மஞ்சள் கிழங்கு. கை காமிங்க. இந்த மஞ்சள் கிழங்கை வச்சு என்ன மேஜிக் பண்ண முடியும்? இந்த மஞ்சள் கிழங்கு அப்படின்னா அது காணா போயிடும். ஓகே, இந்த மஞ்சள் கிழங்கு இங்க எது போயிருக்குமா? இல்ல, திருப்பி இந்த மஞ்சள் கிழங்கு பண்ணோம்னா இது தேய்ச்சு ஊதுங்க, என்ன மஞ்சள் கிழங்கு திரும்பி வரும். எதை வச்சு வேணா நம்ம இங்க மேஜிக் பண்ண போறோம், அதுதான் விஷயம். இங்க மஞ்சள் கிழங்கு இது எங்க இருந்து எடுத்து? ரைட். இது என்னது? இது எதுக்கு? வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. வணக்கம் 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 வணக்கம். இது என்ன மாதிரி? தகடுல ஏதாவது இருக்கா செக் பண்ணுங்க, புடிச்சு பாருங்க, நல்லா தேய்ச்சி பாருங்க ஏதாவது இருக்கான்னு.
இந்த தகடு எங்க இருந்து எடுத்தது? தலையில இருந்து எடுத்தது. ரைட். இப்போ இங்க எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம? பழனி அடிவாரத்துக்கு ஒரு சில கொடி இருக்கு. சரி, இது தகடுல ஏதாவது இருக்கா? ஓகே, ரைட். இந்த மண்ணை தேய்க்கிறோம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த தகடுல ஏதாவது இருக்கா? நல்லா தேய்ச்சுக்கோங்க, தேய்ச்சு பாத்துக்கோங்க. ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் நினைச்சுக்கோங்க. சீக்கிரம். எனக்கு பிடிச்ச கடவுள். சொல்லுங்க. என்ன கடவுள்? சத்தியமாரியம்மன். அதுக்கு என்ன உருவம் போடுவீங்க? அதுக்கு உருவம் பெண் உருவம். அது கரெக்ட்டுமா. இப்ப பாருங்க, இப்போ முருகன்னா ஓம். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் 3 போடுவீங்க இல்ல? இங்க இவங்க நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? வாய்ப்புகள் கிடையாது. ரைட். இங்க இருந்து கொஞ்சம் மண் எடுத்துருக்கிறோம். இந்த சூலாயுதம் எப்படி இருக்கும்? நீங்க சும்மா வரீங்க, அப்படிதான் இருக்கும் இல்லையா? ரைட். இப்போ இந்த சூலாயுதத்தை நான் பெருசா வரைகிறேன். உங்க கையில இந்த தகடு வச்சுக்கோங்க. ஓகே, என் கையில ஏதா இருக்கா? ரைட். உங்க கையில இப்படி பிளாட்டா வச்சுக்கோங்க தகடு. ரைட்டா? இப்போ இங்க நான் சூலாயுதம் வரைகிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சூலாயுதம் உங்களுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த தகடுல என் விரல்னால ஒரு பவர் இதுல ஏதாவது நடக்குதா பாருங்க. இப்ப பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. இருங்க. தகடு என்ன ஆகுது? தகடு சூடாகுதா? யாராவது தொட்டு பார்க்கலாம். மெதுவா. இப்போ இந்த சூலாயுதம் என்ன கொடுக்குது இப்போ உங்களுக்கு பாருங்க? வெள்ளையா? நல்ல அது திருநீர் தானா? தொட்டு பார்க்கணுமா அவசியம்? திருநீர் தானே? இப்போ நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, கொஞ்சம் நவுந்துக்கோங்க. இப்போ இத ஒரு படி மேல கொண்டு போறோம். இப்போ இந்த திருநீர் நிறைய வந்துச்சா? திருநீர் நிறைய வந்துருக்கா? என்ன பண்ண போறோம் நல்லா பாருங்க. கொஞ்சம் கை இப்படி ஓகே. இது இங்க தேய்க்க போறேன் நான். இந்த தகடுல வேற ஏதாவது இருக்கா? ஐயோ கையில எதுவுமே இருக்காது. இங்க திருநீர் தானே செக் பண்ணிக்கோங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் இருங்க. பாத்துக்கோங்க, நல்லா கையை பாத்துக்கோங்க. நத்திங் இன் மை ஹேண்ட்ஸ். வாட்ச் திஸ். திருப்பியும் கொஞ்சம் திருநீர் எடுக்கிறோம். இங்க போடுறோம் கொஞ்சம். Thank you so much. லைட்டா வெள்ளையா ஒரு தவிடு கொடுத்தாங்க. அந்த தவிடுல எதுவுமே இல்ல. எனக்கு என்ன பிடிச்ச தெய்வம்னு கேட்டாங்க. நான் சத்தியமாரியம்மா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்ப அதுல உனக்கு பிடிச்சதை வரிமான்னு சொன்னாங்க. நான் சூலாயுதம் வரைஞ்சப்ப அவங்க வந்து கீழே மண்ணு தான் எடுத்து அவங்க பெருசா வரையிறேன்ட்டு பெருசா வரைஞ்சாங்க. பெருசா வரைஞ்சிட்டு அதுல என்னம்மா சூடாகுதான்னு கேட்டாங்க. ஆமா சூடாகுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க இதுல என்னம்மா இருக்கு, வெள்ளையா இருக்குல்ல, அது என்னம்மா திருநீரா வேற என்னம்மான்னு கேட்டாங்க. திருநீர்னு நான் சொன்னேன். சொல்லவும் அதுக்கப்புறம் இந்த திருநீரை எடுத்து அவங்க கையில இப்படி பண்ணாங்க. பண்ணிட்டு கொட்டுனாங்க. நிறைய திருநீர் கொட்டுச்சு. அவ்வளவுதான். அதிசயமா இருக்கு. ஆனா அவ்வளவு திருநீர் கொட்டுறது அதிசயம்தான். நகத்துல கொஞ்சம் போட்டு எடுத்தாரு. அது கையை முன்னிட்டு இப்படி வச்சாரு. நிறைய திருநீர் விழுகுது. இது ஒரு அதிசயமா இருக்கு. லாஜிக்கலா மேஜிக்கா இருக்கு.